என் பேர் இம்ரான், திருச்சி தான். பாஸ் வச்சுருக்கோம். 1 மணி நேரமாக நிற்கிறோம். ஒரு 500 பேர்கிட்ட நிற்கிறாங்க. எல்லாம் பாஸ் வச்சுருக்காங்க. பாஸ் இல்லாதவங்களெல்லாம் உள்ளார போயிட்டாங்க, விட மாட்டேங்கிறாங்க. பாஸ் வச்சுருக்கோன்னு கேட்டால் பாஸ் இல்லாதவங்களெல்லாம் உள்ளார போயிட்டோம், இடம் ஹவுஸ்ஃபுல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பாஸ் வச்சுருக்கோம், உள்ளார விட மாட்டேங்கிறாங்க. பாஸ் வச்சுருக்க உள்ள அமுத்தம் பண்ணிக்கிறாங்க. நந்தகுமார் சாலக்காடு, மணச்சநல்லூர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட் மணச்சநல்லூர். நான் உள்ள பாஸ் உள்ள அமுச்சம் பண்ணிக்கிறாங்க. ஓலை வச்சா போலீஸ் வச்சு அவ்வளோ போல மிரட்டுறாங்க. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நான் பாஸ் வச்சுருக்கேன், என்னமோ வச்சு தான் உள்ள அமுத்தம் பண்ணிக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது? நந்தகுமார். என்னோட பேர் சரத்குமார். நான் திருவானைக்கோயில் ஸ்ரீரங்கம் தொகுதியிலேருந்து வரேன். தளபதியை பார்க்கலான்ட்டு ரொம்ப ஆர்வமாக வந்தோம். பாஸும் வச்சிருக்கிறோம். தளபதி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாஸ் இல்லாதவங்களையும் அலோவ் பண்ணதான் சொல்கிறாங்க. பாஸ் இல்லாதவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க, பாஸ் இருக்கவங்களையும் அலோவ் பண்ணியிருக்காங்க. பாஸ் இருந்தும் வெளியே நின்றுட்டு இருக்கோம். அது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. தளபதியை பார்க்க முடியாமல் போனது. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 தடவை வந்திருக்காரு தளபதி திருச்சிக்கு. அப்போ பார்த்தோம், அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெயிச்சதுக்கப்புறம் முதல் தடவை திருச்சிக்கு வந்திருக்காரு. இது அவரை பார்க்காதது எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இருந்தாலும் என்ன சொல்கிறேன், மன வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தளபதி தான் எங்கள் முதலமைச்சர் தான். அவரை நாங்கள் எப்போ வேணாலும் பார்ப்போம். அவருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். திருச்சி மக்களோட சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள். அவர் இன்னும் திருச்சி கிழக்கு தொகுதியில் எத்தனை தடவை நின்னாலும் அவர் தான் ஜெயிப்பார். அவர் தான் எம்எல்ஏ, அவர் தான் நிரந்தர முதலமைச்சர். நன்றி. நாங்கள் வந்து சோசப்பு காலேஜ் ஆப்போசிட் தான் வீடு. அதுலேருந்தே வரோம். அது பார்க்க முடியலையே, பாஸ் இருந்தும் பார்க்க முடியாத சூழ்நிலையாக போச்சு. என்ன பண்ணுறது? அதுக்காக எல்லாம் திரும்பி போகிறோம். ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறோம். 4 மணிக்கெல்லாம் வந்துட்டோமே. வந்து 1 மணி நேரமாக நின்றுட்டு இருக்கிறோம், பார்க்க முடியல. பாஸ் எல்லாத்துக்கும் கொடுத்ததுதான். பஸ் ஸ்டாண்டா இருக்கிறதுனால மக்கள் போயிட்டாங்க எல்லாரும். அதனால சரி, எப்பவுமே அவருக்கு வந்து திருச்சியில ஜெயிச்சிட்டாருங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் தான். அது மாதிரி அவர் ஜெயிச்சிட்டாரு, இன்னமும் ஜெயிப்பாரு. இன்னமும் அவருக்கு நல்ல வாழ்த்துக்கள் தான். மக்கள் பேர் சந்தனவள்ளி. என் பேர் ராயல் சேட்டு மார்க்கெட்டு. இப்போ வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு ஆல்ரெடி தளபதி வந்து முன்னாடி வந்து நின்றாலே 1,00,000 பேர் கூடுவாங்க. 5000 பேருக்கு தான் அலோடு கொடுத்துருக்காங்க, கூப்பன் கொடுத்துருக்காங்க. தவிர்க்க முடியாமல் தளபதி மேலே உள்ள பாசத்தில் வந்துட்டாங்க. கூப்பனில் உள்ளவங்க வெளியே நிற்கிறாங்க. மீதி எந்த தவறுதலும் இது எதுவும் நடக்கலை. சின்ன மிஸ்டேக் தான். யாரையும் வெளியே போகணும் யாரையும் சொல்ல முடியாது. தொண்டர்கள் பாசத்துக்கு உள்ளே வர்றாங்க. ஃபுல்லானதுனால யாரும் தடுமாறக்கூடாது, பாதுகாப்புக்காக தொண்டர்கள் நிற்கிறாங்க. வெளியே நின்றாலும் நாங்கள் பார்த்துக்குவோம். இவர் வந்த பிற்பாடு பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு, நாடு நல்லா இருக்குது. அல்லாஹ் எங்களுக்கு நல்லபடியா செய்யறாரு. இவராதே ஆட்சியில் இருக்கணும், வேறவங்க யாரும் வரக்கூடாது. ஆமாங்க, நன்றி. என் பேர் ஆர்த்தி. நான் திருச்சி திருவரம்பூர் தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். இப்போ வந்து சார் வந்து சிஎம் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இன்னும் மேலும் மேலும் நடக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. பெண்களுக்கு வந்து கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கணும். எங்களுக்காக நிறைய பேர் போராடி நிக்கணும். அது வந்து சிஎம் சார் செய்வாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பண்ணணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி. ஆர்த்தி திருவரம்பூர் தொகுதி.